நானே தான். ஏன் நம்ப முடியலையா? ராத்திரி நேரத்துல ஒரு குடும்ப பொண்ணு ஹோட்டல் ரூமுக்கு வர்றது எப்படி நம்ப முடியாதோ அப்படித்தான் நான் இங்க வந்ததும். தப்பா நினைக்காதீங்க, நான் சொல்றது கேளுங்க. இவ்வளவு வரைக்கும் நீ சொல்றத நான் கேட்டுக்கிட்டு தானே இருந்தேன். நானும் மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், என் குடும்ப பெருமை அத்தனையும் குழி தோண்டி புதைச்சிட்டு என் முன்னால வந்து இருக்கிறியே, இன்னும் நீ சொல்றத நான் கேட்கத்தான். ஐயோ, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்களேன். நான் அளவுக்கு இந்த பொறுமையோட தான் இருக்கேன். சினிமாவுக்கு வர முடியாத அளவுக்கு ரவலி சிங்காரிச்சு ஹோட்டல் ரூமுக்கு வரத்துக்கு சந்தோஷம். இப்பதானே புரியுது பெரியவர்கள் நான் சொன்னது எவ்வளவு உண்மை. வேண்டாங்க, எதையோ சொல்லி என் மனசை குழப்பாதீங்க. மனசை குழப்ப இத்து போன கையத்தை இருந்து தம்பி நினைச்சு என்னை ஏமாற சொல்றியா? பாரடைஸ் ஹோட்டல்ல உங்களுடைய காதல் காட்சிகளை கண்டு என்னை ரசித்து சொல்றியா? ஐயோ, என்ன கொடுமைங்க, சத்தியமா சொல்றேன். உங்ககிட்ட உண்மையை சொல்றதை தவிர வேற வழியே கிடையாது. உங்களோட தொடர்பு வச்சிருக்கிறதா சொல்லி தங்கன்னு ஒரு பொண்ணு என்கிட்ட வந்தா. அவளுக்கும் எனக்கும் வாக்குவாதம் நடந்தது. அவளை கொல்ல வந்தா. நான் தடுத்தேன். தற்செயல அந்த குண்டு அவன் மேல பட்டு செத்துட்டா. அந்த கொலையை வச்சு பயன்படுத்திதான் என்ன இந்த ஹோட்டலுக்கு வர சொன்னாங்க. இதுதாங்க உண்மை. என்ன நம்புங்க, 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 நம்புங்க. அருமையான நாடகம். எங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? தங்கம் வந்தது உண்மைதான். அவளை நான் கொலை செஞ்சது உண்மைதான். அவ பணத்தை வரதமாவா யாருக்கும் தெரியாம கொண்டு போய் புதைச்சது உண்மைதாங்க. நம்ம குழந்தை ராணா மேல ஆணையா சொல்றீங்க. நான் சொல்றது இல்ல, உண்மைதாங்க, உண்மைதான். வரதனுக்கு எல்லாம் தெரியுமா? ஹலோ வரதன், பாரடைஸ் ஹோட்டல் ரூம் நம்பர் 319 உடனே வா. I saved my life problem. Hurry up. மாமா வர போறாரு. நான் சொன்னதெல்லாம் உண்மைதான்னு நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. அவ வர வரைக்கும் காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ போன்ல பேசுறது 7 மணிக்கு வரேன்னு சொன்னது தாய் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. நான் பார்த்தது கூட கிடையாது. இவனை விட்ட உண்மையை போல வைக்க. எனக்கு வசதிக்கு தரது உண்மைதாங்க. நீங்க வெளியூர் போயிருந்தப்பெல்லாம் நாங்க சந்திச்சது உண்டுங்க. என்னை விட்டுடுங்க. இனிமே இந்த பக்கமே திரும்ப மாட்டேன். மாமா, நான் தங்கத்தை கொலை செஞ்சது, அந்த பணத்தை நீங்க கொண்டு போய் பறிச்சது எல்லாமே சொல்லிட்டேன் மாமா. மாமா, ஒவ்வொரு நிமிஷமும் நானு வடுவா செத்துக்கிட்டு இருக்கேன் மாமா. என் குடும்பம் அழியாம இருக்கணும்னா நடந்தது எல்லாம் சொல்லிடுங்க மாமா. மிஸ்டர் வரன், ப்ளீஸ் டெல் மீ தி ஃபேக்ட். உங்க 2 பேரோட வாழ்க்கையை பத்தி தான் நான் எப்பவுமே நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா நீ என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல. தங்கம் கொலை நான் கொண்டு போய் புதைச்சேன். என்னம்மா என்னென்னமோ பேசுறிய? மாமா, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? என்ன மன்னிச்சிடு வசந்தி. உனக்காக பொய்யை தவிர வேற எதுவும் சொல்றேன். என்ன பொறுத்த வரைக்கும், என் குழந்தையை பொறுத்த வரைக்கும் நீ செத்து போயிட்ட. என் முகத்தை முடிக்காத என் வீட்டு வாசப்படிய விதிக்க. மாமா, ஏன் இன்னும் மறைச்சு பேசுறீங்க? இந்த சிங்கப்பூர் சித்தப்பா ஏன் ஆள்தான், இந்த ஐயாவும் ஏன் ஆள்தான், வீட்டுல இருக்க ஒரு கூட்டம் அதுவும் ஏன் ஏற்பாடு. இன்னொரு சட்டெழுத்து போராட்டத்துக்கு வந்தான தங்கம் அவளை அனுப்பி குடும்பத்துல குழப்பம் ஏற்படுத்தலாம் நினைச்சேன். உன்னோட அமைதி அழிக்க நினைச்சேன். ஆனா நீ அவளையே சுட்டுட்ட. அது எனக்கு பெரிய சாதகமா ஏற்பட்டு போச்சு. நீ கொலை செஞ்சங்கிறதுக்கு ஆதாரங்கள் ஏன் கையில் இருக்கு. நீ சுத்த நிராதாரில உன் கைரேகை பதிஞ்சிருக்கு. அதை வச்சு எந்த நிமிஷமும் உன்னை தூக்கு நிலைக்கு அனுப்ப முடியும். உன் புருஷனுடைய மானத்தை கரவீதி மீது கைகொட்டு சிரிக்க வைக்க முடியும். மாமா, உங்களுக்கு நான் தீங்கு செஞ்சேன்.
ஏன் இப்படி பழி வாங்குறீங்க? வரதா, நானும் எத்தனையோ பேருக்கு கூலிக்கு மாரடிச்சிருக்கிறேன். ஆனா உன்னா மாதிரி கூடவே இருந்து கழுத்து இருக்கிற அயோக்கியனை நான் பார்த்ததே இல்லை. யாரும் அயோக்கி? சிங்கப்பூர்ல நான் மாடா உழைச்சு தேஞ்சு ஒவ்வொரு காசா சேர்த்து வச்சு இவளை கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஆசையோடு ஓடி வந்தேன். வந்த இடத்துல இவளுக்கு வந்த அவமானத்துக்காக நான் ஜெயிலுக்கு போனேன். ஜெயில இருந்து திரும்பி வந்தேன். எவனோ ஒருத்த பணக்காரன் கிடைச்சிட்டான், பங்களாவாசம் கிடைச்சிருச்சுன்னு ஓடித்தானே. என் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கு. இதுக்கெல்லாம் பைதற்கத்தான் நான் எத்தனை செஞ்சேன். கடைசியா சொல்றேன், ஏழுடைய மானம் காப்பாற்றப்படணும்னு ஆசை இருந்தா இந்தா இதுல பணமும் துணி வச்சிருக்கேன். இத வாங்கிட்டு எங்கேயாவது போயிடு. திரும்பி வந்த உன் புருஷனை உயிரோடு பார்க்க முடியாது. வேண்டாம் மாமா, நான் திரும்பி வரவே மாட்டேன். நான் அழிஞ்சு போனாலும் பரவாயில்லை, அவர் நிறைய இருந்தா போதும். ராதா, இப்ப சொல்லு, ஜனகர் இல்ல உடைச்சது யாரு? அது இல்லம்மா, உங்க அம்மா இனிமே வரமாட்டேன். அவ செத்துட்டா. பாருங்க மாமா, அப்பா என்னென்னமோ பேசுறாரு. சேகர், என்னடா நடந்துச்சு? ஏண்டா உனக்கு இந்த ஆத்திரம்? நான் பட்ட அவமானத்தை பொதுக்கூட்டம் போட்டு சொல்லணுமா? எங்கடா வசந்தி? என்ன பொறுத்த மட்டும் அவன் செத்துட்டா. சேகர், அம்மா கூட்டிட்டு வாங்க மாமா. போறேம்மா, போறேன்.